எல்லாருக்கும் வணக்கம். இது woodworktamil. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து செஞ்சுருக்கேன். இந்த கிச்சனோட ஃபஸ்ட்டு அளவு சொல்கிறேன். நான் கிச்சனோட அளவு பார்த்தீங்கன்னா 11க்கு 6.5. கிச்சனுடைய டோட்டல் அளவே அவ்வளோதான், அகலமாக. இந்த பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் தான் நிற்க முடியும். ஆனால் அந்த கிச்சனில் நம்ம அழகாக லேப்டு பாக்ஸ் அடித்து பண்ணியிருக்கோம். ஃபுல்லாக பாக்ஸ் தான், எதுவுமே வந்து ஸ்லாப் கிடையாது. இதுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்லாப்பே எதுவுமே கிடையாது. ப்ளைன்லேயே வந்து பாக்ஸ் அடித்து சிம்னி இதில் வந்து செட் பண்ணியாச்சு. மொத்தமாக மேலே மட்டுமே 10 டோர் வருது. இதோடைய அளவு அதுதான் கரெக்டாக. நான் சொன்ன மாதிரி இருக்கிறதுல சின்ன கிச்சன் தான், ஆனால் நல்லா அழகாக இருக்கும் கிச்சனு. அந்த சைஸ்லேயே நம்ம பாருங்கள், இந்த கேப் வந்து ஃப்ரிட்ஜு வந்துடும். நான் மைக்கை ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு மொத்தமாக ஸ்டார்டிங்லேருந்து வீடியோ எல்லாமே பக்கவாக நான் போடுறேன். கிளாஸ் டோர் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஸ்டெப் வைப்பு இந்த மாதிரி தூக்குற மாதிரி ஹைட்ராலிக் வச்சுருவோம். இதுக்கு இன்னும் வைக்கல. அதில் மட்டுமே 3 மட்டும் செப்பரேட்டாக 3 அரை வர்ற மாதிரி நம்ம இதில் பண்ணியிருக்கேன். இது மட்டும் தனியாக சிங்கிளில். இது எவ்வளோ பெரிய இடம்ன்றதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பண்ணுறோன்றதான் இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து ஸ்பூன் கரண்டி இந்த மாதிரி விஷயத்தை வச்சுக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு சின்ன சின்ன பாத்திரம் எது வேணாலும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிளேட்டுக்கானது. அடுத்து ஆயில் ட்ரே இது. இதெல்லாம் டோரு. இது வந்து கேஸுக்கு வச்சுக்கலாம். இது சிங்க்குக்கானது, டபுள் சிங்க்கு. இது நார்மல் இருந்தது, அது கண்டினியூவாக ஓப்பன் பண்ணது. கீழே எதுவுமே ஸ்லாப் கிடையாது. இது எல்லாமே வந்து எல் டைப்லேயே ஓப்பன் தான் இருந்துச்சு. நாம் ஃப்ரேம் பண்ணி டோர் போட்டுருவோம். இது எப்படின்னா, இந்த மேலே மட்டுமே வந்து டோட்டலாக வந்து பாக்ஸ், நம்மளே பாக்ஸ் செஞ்சு மேலே அப்படியே அடித்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது. இதில் ஸ்லாப்பெல்லாம் எதுவும் கிடையாது, ப்ளைனாக தான் இருந்தது. அவங்க சிம்னிக்கு சென்டரில் வந்து இது என்ன ஓப்பனுன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்க வேணான்ட்டாங்க. இதை கேப் வந்து ஃபில் பண்ண வேணாம், டைல்ஸ் போட்டுக்கிறேன்ட்டாங்க. பின்னாடி வந்து டைல்ஸ் வந்துடும். இதுக்கு பின்னாடி பக்கத்தில் இது கீழே எல்லாமே டைல்ஸ் வந்துடும். இதெல்லாம் டைல்ஸ் வந்துடும். இங்கே வந்து இந்த ஓப்பன் வந்து ஃப்ரிட்ஜு வரப்போகுது. இந்த டபுள் டோர் வந்து ஃப்ரிட்ஜு வந்து உட்காந்துரும். அதுக்கு தகுந்த மாதிரி இது பேக்கிலலாம் வந்து ப்ளைவுட் வந்து அடிச்சிடுவேன். ப்ளைவுட் வந்து ஃபுல்லாகவே கவர் பண்ணிவிடுவேன். இதுவும் ப்ளைவுட் கவர் பண்ணுவேன், இதுவும் ப்ளைவுட் கவர் பண்ணிடுவேன். உங்களுக்கு நான் வீடியோ இப்போ கண்டினியூவாக பாருங்கள். இதுக்கு அடுத்து வர்ற வீடியோ நான் வந்து ஃபுல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எவ்வளோ ஆச்சு இந்த ரூம் அளவுக்கு. அதாவது 6.5க்கு 11, அகலம் வந்து 6.5, நீட்டை வந்து 11. இந்த அளவுக்கு வந்து எவ்வளோ பட்ஜெட் வருதுன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில்